Hello friends, welcome to Vivegam V Plus Academy. இன்னைக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்ங்கற ட்ரிக் தான் நம்ம பார்க்க போறோம். 1 ஸ்கொயர்ல இருந்து 10 ஸ்கொயர் வரைக்கும் உள்ள ஸ்கொயர் வேல்யூ நமக்கு நல்லாவே தரவா தெரியும். இதுல என்ன ஞாபகம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்பர் ends with 1 இருந்துச்சு அப்படினா அது ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ கண்டிப்பா 1 இல்லனா 9 ன்னு தான் முடியும். நம்பர் ends with 4 இருந்துச்சுனா கண்டிப்பா அதோட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ 2 இல்லனா 8 ன்னு தான் முடியும். நம்பர் ends with 9 இருந்துச்சுனா அந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ 3 இல்லனா 7 ன்னு தான் முடியும். நம்பர் ends with 6 இருந்துச்சுனா அந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ 4 இல்ல 6 ன்னு தான் முடியும். நம்பர் ends with 5 இருந்துச்சுனா அந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ 5 ன்னு தான் முடியும். நம்பர் ends with 0 இருந்துச்சுனா அந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ கண்டிப்பா 0 ன்னு தான் முடியும். இப்போ இதல பாருங்க நம்பர் ends with 1 4 9 6 எல்லாத்துக்குமே ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. இந்த ரெண்டு பாசிபிலிட்டியை எப்படி ஆவச்சிக்கலாம்னு பாத்தீங்கன்னா 1 ஐ 9 ஐ ஆட் பண்ணா 10, 2 ஐயும் 8 ஐ ஆட் பண்ணா 10, 3 ஐயும் 7 ஐ ஆட் பண்ணா 10, 4 ஐயும் 6 ஐயும் ஆட் பண்ணா 10. சோ ரெண்டு பாசிபிலிட்டி நமக்கு ஆட் பண்ணா 10 வருது. சோ ஒரு டிஜிட் யாவ இருந்தாலே உங்களால இன்னொரு டிஜிட்டை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதல பாருங்க நம்பர் ends with 1 இருக்கு, 4 இருக்கு, 9 இருக்கு, 6 இருக்கு, 5 இருக்கு, 0 இருக்கு. பட் 2 3 7 8 இல்ல. ஒருவேளை உங்களுக்கு டவுட் வரலாம் நம்பர் ends with 2 3 7 8 ன்னு முடிஞ்சிச்சுனா அப்ப என்ன ஸ்கொயர் ரூட் வேல்யூ வரும் அப்படினு. இப்போ நம்பர் ends with 2 ஆ இருந்துச்சு அப்படினா அந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ கண்டிப்பா 4 ன்னு தான் முடியும். நம்பர் ends with 8 ஆ இருந்துச்சு அப்படினா அந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ 4 ன்னு தான் முடியும். நம்பர் ends with 3 ஆ இருந்துச்சு அப்படினா அந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ 9 ன்னு தான் முடியும். நம்பர் ends with 7 ஆ இருந்துச்சு அப்படினா அந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ 9 ன்னு தான் முடியும். இதை நீங்க நல்லா தரவா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களால ஈஸியா ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் root of 2601. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படினா லாஸ்ட் 2 டிஜிட் ஒரு பாதி ரிமைனிங் டிஜிட் ஒரு பாதியா பிரிச்சுக்கோங்க. இப்போ இதுல நம்பர் ends with 1 ஆ இருக்கு. அப்ப நம்பர் ends with 1 ஆ இருந்துச்சுனா அந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ கண்டிப்பா 1 ன்னு முடியும் இல்லனா 9 ன்னு தான் முடியும். நெக்ஸ்ட் இந்த 26 பாருங்க. இந்த 26க்கு கம்மியா இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ என்னவா இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த 26க்கு எது கம்மியா நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ இருக்கு? 5 ஸ்கொயர் = 25. ஸோ 25 தான் நமக்கு 26க்கு நியராகவும் கம்மியாகவும் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன சூஸ் பண்றோம்? 5. ஓகே. இப்போ பாருங்க root of 2601 ஓட ஆன்சர் 151 ஆ இருக்கும் இல்லனா 59 ஆ தான் இருக்கும். இப்போ இந்த ரெண்டுல எது கரெக்ட் ஆன்சர்ங்கறதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா 5 ஓட நெக்ஸ்ட் டிஜிட் என்னது 6. 6 5s are 30. இப்போ இந்த 30 ஐ 26 ஓட கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணும்போது நமக்கு 26 வந்து ஸ்மாலஸ்டா இருக்கு. சோ அதனால நம்ம என்ன சூஸ் பண்றோம்னா 51. ஏனா 51 தான் 59 விட ஸ்மாலஸ்ட் நம்பர். சோ root of 2601 ஓட ஆன்சர் 51. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். root of 4489 இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? லாஸ்ட் 2 டிஜிட் ஒரு பாதி ரிமைனிங் டிஜிட் ஒரு பாதியா பிரிச்சாச்சு. இப்போ இங்க நம்பர் ends with 9 ஆ இருக்கு. அப்ப நம்பர் ends with 9 ஆ இருந்தா அந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ கண்டிப்பா 3 ன்னு முடியும் இல்லனா 7 ன்னு தான் முடியும். இப்போ 44 பாருங்க. இந்த 44க்கு கம்மியா நியரஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ எது? 6 ஸ்கொயர் = 36. இப்போ 7 ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 49. 44 ஓட பெருசா இருக்கு. சோ அதனால நம்ம 7 ஸ்கொயரை இக்னோர் பண்ணிரோம். சோ 6 சூஸ் பண்றோம். ஓகே. அதனால 63 67. இப்போ இந்த 63 67 இருக்கு. இப்போ இதுல எது கரெக்ட் ஆன்சர்ங்கறதை எப்படி கண்டுபிடிப்போம்? 6 ஓட நெக்ஸ்ட் டிஜிட் 7. 7 6 are 42. இந்த 42 44 ஓட கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணும்போது 44 வந்து பிக்கஸ்டா இருக்கறனால நம்ம இங்க 67 தான் பிக்கஸ்ட். சோ 67 சூஸ் பண்றோம். சோ root of 4489 ஓட ஆன்சர் 67. I hope உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு ஷார்ட்கட்டோட மீட் பண்ணலாம். Thank you.